வணக்கம். நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளையும் நேர்மறையான எண்ணங்களோடு துவக்குவோம். இன்றைய தலைப்பு, துன்பம் நமக்கு வந்தால் நாம் எப்படி நடந்துக்கணும். நமக்கெல்லாம் ஆசை உண்டு, வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நகர்ந்தால் நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று. நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம், ஒரு நாளைக்கு 50,000லேருந்து 60,000 எண்ணங்கள் நமக்குள்ளே வந்து போகுது. அப்போ சில துன்பம் தருகின்ற எண்ணங்கள் நமக்குள் வரும் பொழுது நாம் எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டால் நம்மளுடைய துன்பம் நம்ம ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வர முடியுங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ஒரு நபர் மிகவும் துன்பத்தை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ நம்ம மனம் என்ன பண்ணுன்னா, நிறைய சங்கடப்படும். என்னடா இப்படி நடக்குதே அப்படின்னெல்லாம் யோசிக்கும். அப்போது நாம் இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்? நமக்கு துன்பம் கொடுக்குறாங்களா, அவர்களுக்கும் நன்மையே நடக்கட்டும்னு நினைக்கணும். இனிமேல் இது எப்படி நடக்கும், கஷ்டமாக இருக்கேன்னு நமக்கு தோணலாம். உண்மை நம் கர்ம வினை, நம் வினை தாங்க அந்த துன்பம் கொடுக்கிறார் இல்லையா நபர், அவர்கள் மூலமாக துன்பம் கொடுக்கும் பொழுது நம் கர்ம வினை குறையுது. கர்ம வினை குறைய குறைய நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதில் இருக்க குழப்பங்கள் எல்லாம் குறையும். வாழ்க்கையில் இருக்கின்ற சிக்கல்கள் எல்லாம் படிப்படியாக குறையும். வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள், நல்ல ஒரு முன்னேற்றத்தை நாம் பார்க்க முடியும் நம் கர்ம வினை குறையும் பொழுது. இனிமேல் நமக்கு யார் துன்பம் கொடுத்தாலும், கஷ்டத்தை கொடுத்தாலும் உணர்ச்சியில் வெடிக்காமல் அமைதியாக சிந்தித்து வருங்கால நிறைவையும் மகிழ்ச்சியையும் உணர்ந்து அவர்களுக்கு உதவுவோம், வாழ்த்துவோம். வாழ்த்தி வாழ்த்தி எல்லா வளங்களையும் பெறுவோம். சும்மா இருக்கும் போதெல்லாம் நம் மனதை பழக்கி வைத்து கொள்வோம். யார் நமக்கு துன்பம் கொடுத்தாலும் அவர்களை வாழ்த்துவது என்று. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடுதல் அப்படின்னு நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே இந்த குறளை நாம் படிச்சிருக்கோம் இல்லையா. இதை நாம் நல்லா என்ன பண்ணணுங்க, இந்த வழியை ஆழமாக கற்போம், கடைப்பிடிப்போம். மன அமைதியோடும் நிறைவாகவும் வாழ்வோம். வணக்கம். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கும் பொழுதும் நேர்மறையான எண்ணங்களோடு உறக்கத்திற்கு செல்வோம். ஆழ்ந்த உறக்கம் கிட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.